ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொத்தவரங்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இங்கே நான் கொத்தவரங்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது நல்லா ஆஞ்சிவிட்டு நல்லா நீளமாக நறுக்கி வேக விட்டு சொன்னோம், வாஷ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா வறுக்கிற சாமான் இங்கே பார்த்துக்குங்க. தனியா, ஜீரம், மிளகா வத்தல், கொஞ்சோண்டு வெந்தயம், அது எல்லாத்தையுமா போட்டு நல்லா வறுத்து விட்டு கருவேப்பிலையும் தேங்காயும் போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு இறக்கிடணும். இதை ஜலம் ஊற்றி நல்லா மைச்சு வச்சுட்டுலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு கூடவே மெல்லிஸாக கட் பண்ணின வெங்காயம் போட்டுக்கணும். அப்புறமா தக்காளி ஒன்று இதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை, மஞ்சப்பொடி எல்லாத்தையுமா போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா இந்த வேக விட்ட கொத்தவரங்காயை அதில் போட்டுன்றணும். அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி விட்டு கல் உப்பை போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ நல்லா கெட்டியாக அரைச்சி இறக்கிறதுக்கு முன்னாடி பெருங்காயமும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கணும்.